கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கம் உனக்கு, நீ பயந்திருக்க. அதாவது அவருக்கு முன்பாக நடுநடுங்கி அப்படி சொல்லலை. அதாவது அவருடைய வார்த்தை என்பது நம்மை ஒரு ஒரு விதத்தில் நம்மளை அதை நமக்கு வாழ்க்கையை உயர்த்துகிறது. நாம் சில நேரங்களில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரும்போது, அதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியே அதாவது என்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு 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 டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அதனுடைய உயர்வான மேல் மட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் படிக்கணும். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஒரு சிக்ஷை மாதிரி. அதாவது அந்த இதிலேருந்து நீங்கள் முன்னேறணும். அதுதான் தேவன் கொடுக்குற அந்த பயந்துருக்கிறதுனா அதான சொல்லலாம். அப்படி நடுநடுங்கிறது இல்லை. அவருடைய வார்த்தையிலே அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அவர் ரட்சிப்பின் மூலமாக இந்த பரலோகத்தில் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு எல்லாம் வைத்திருக்கிறேன். இப்போ நான் பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன செய்யணும்? நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தின் மூலமாக எனக்கு கிடைக்க போகிறது. அதற்கு நான் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த காரியத்துக்கு நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது அது என்னை உயர்த்துகிறது. அதுதான் பயந்திருக்கிற அந்த காரியத்தில் நீ இருக்கணும், அதை நீ செய்யணும். அப்படிங்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் தேவன் அது மூலமாக உங்களுக்கு இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறினா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள், அது கூட போங்க, அதை படிங்க. ஆனால் இரக்கம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், கைவிட மாட்டார். அதனால தான் ஒவ்வொரு கால வேளையிலும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம். முதலாக வருவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்த இரக்கம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.